ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நொங்கு மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மர் சீசன் வந்தாலே பார்த்திங்கன்னா நொங்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த நொங்கு வச்சு நம்ம மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புஜ்ஜு லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தாடியே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா இந்த நொங்கு பார்த்திங்கன்னா நொங்கு மேலே இருக்கிற தொலியெல்லாம் நம்ம நீக்கி தான் இந்த மில்க் ஷேக் பண்ண போகிறோம். அப்போ அந்த தொலியோடு போட்டோம்னா கசந்து போயிடும். இப்போ நம்ம இந்த மில்க் ஷேக் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, இவ்வளோ டேஸ்ட்டான மில்க் ஷேக் நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க நம்ம இந்த நொங்கு மில்க் ஷேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத நாம் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்திங்கன்னா நொங்கில் இருக்கிற தொலியெல்லாம் நீக்கிட்டேன். நம்ம இந்த தொலியெல்லாம் நீக்கின பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த நொங்கை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 3 நொங்கு போட்டு நொங்கு மில்க் ஷேக் செய்ய போகிறேன். பார்த்திங்களா, நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 நொங்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த 3 நொங்குக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 கேஷ்யூ நட்டு ஆட் பண்ணுறேன். இந்த கேஷ்யூ நட் தான் பார்த்திங்கன்னா இந்த நொங்கு ஜூஸ்க்கு பார்த்திங்கன்னா திக்னஸ் கொடுக்குது. இந்த மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்க இந்த கேஷ்யூ நட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் மில்க் ஆட் பண்ணுறோம். நான் பார்த்திங்கன்னா மாட்டுப்பால் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பேக்கெட் பால் இருந்தாலும் பேக்கெட் பாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறோம். இஷ்டப்பட்டவங்க கரும்பு சக்கரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் 2 ஐஸ் க்யூபும் ஆட் பண்ணுறேன். நம்ம இது எல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு ஒரு 2 ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு நம்ம நொங்கு மில்க் ஷேக். நம்ம இதையே ஒரு டம்ளரில் ஆட் பண்ணலாம். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் நொங்கை பார்த்திங்கன்னா பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணுறேன். பாருங்கள், ஆட் பண்ணுறேன். அப்புறம் நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3/4 கிளாஸ் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா இன்னி கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இது இன்னி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இது பூரா கலந்துக்கலாம். நல்லா கலக்கி ஒரு அரை மணி நேரம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு சுவையான மில்க் ஷேக் ரெடி. இந்த மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா நொங்கு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மில்க் ஷேக் கொடுத்தோம்னா அவங்க நல்லா இஷ்டமாக குடிப்பாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி அடிக்கடி குழந்தைகளுக்கு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.